என்ன சொல்றது, ஒரு வருத்தம் வரும் 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 ஒரு நடுக்கம் வரும். எப்படின்னா, சமூகத்தை நேசிக்கிற எவனுமே நம்ம பெண் பிள்ளைகள் இப்படி மனநிலையில வளர்றாங்களேன்னு ஒண்ணு வரும். யாருக்குமே அந்த வருத்தம் வரும். சமூகத்தை நேசிக்கிற யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் நம்ம சமூகம் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தலைமுறை இவ்வளவு மோசமா வளருதா அப்படின்னு யாருக்குமே ஒரு இது வரும். அந்த வருத்தம் பொன்ராஜையாவுக்கு இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. நியாயமா பார்த்தா உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ அதை பார்த்த அந்த தாவை தலைவர் என் தம்பி விஜய்க்கு இருந்திருக்கணும். இப்ப என்ன சொல்லியிருக்கணும், ஒரு அறிக்கை போட்டு இந்த மாதிரி பேசுறத நீங்க எல்லாம் குறைச்சிக்கணும், என் அன்பு தங்கைகள் அல்லது உடன் பிறந்தார்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கணும். அதை அவர் கண்டிக்கல, அதை செய்யல. தொடர்ச்சியா அவங்க பேசுறதெல்லாம் விட்டுட்டாங்க. இன்னொன்னு, இந்த இடத்துல பெண்ணை இழிவா பெண்களை இப்படி குறிப்பிட்டாரு ஐயா பொன்ராஜுங்கிறது உங்க இது இப்படி பேசுறது போல பேசுறாங்களே அப்படிங்கும்போது தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், இவர் கட்சியில இருக்கிறவங்க, என்னுடைய விஷயம், கட்சியில இருக்கிறவங்க என்னைய, என் குடும்பத்தை, தம்பி சிவகார்த்திகேயன் குடும்பத்தை, அருமை சகோதரர் அஜித்தோட குடும்பத்தை எல்லாம் பாருங்க, அஜித்தோட குடும்பத்தை இங்க பாருங்க. இது என் தங்கச்சிய எப்படி எப்படி போட்டிருக்காரு பாருங்க, விஜய் படத்தை போட்டு ஒருத்தர் இது மாதிரி ஒரு புத்தகம் போடலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா அவ்வளவு இழிவா பேசுறாங்க. இதையெல்லாம் ஒரு கண்டிச்சு ஒரு பொதுவான அறிக்கை இந்த மாதிரி எழுதுறது, கண்ணியமற்ற பதிவுகளை குறைங்க, தவிருங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு தடவை அறிக்கை விட்டுருந்தா, அந்த தங்கச்சியை பேசும்போது அப்ப இப்படிலாம் பேசுறது கண்ணியமற்றது. உங்களை பெற்றவர்கள், உங்க உடன் பிறந்தவர்கள், உங்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள், உங்களோட பணி செய்கிறவர்கள், நம்ம கட்சியில இருக்கிற பெரியவர்கள்லாம் கூச்சப்படுவாங்க, அருவறுப்பாங்க. அதை செய்யாதீங்கன்னு நீங்க ஒரு நேர்மையா ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்கன்னா, இப்ப நீங்க பொன்ராஜையா மேல கமிஷனர் அலுவலகத்துல மனு கொடுக்க போனீங்கல்ல, புகார் அளிக்க போன, அதுக்கு தகுதியும் நேர்மையும் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க எங்க குடும்பங்களை பேசும்போது, என் மனைவிய, என் தம்பி சிவகார்த்தியன் குடும்பத்துல அவன் மகளை, ஐயா அன்பு சகோதரர் அஜித் அவர்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, இதையெல்லாம் பேசும்போது நீங்க எங்க இருந்தீங்க? அப்போ உங்க கட்சிக்காரங்க என் கட்சியில் இருக்க பிள்ளைகளை, மற்ற கட்சியில் இருக்க பெண் பிள்ளைகளை அவ்வளவு கேவலமா எழுதுறானே, வாய்கிட்ட சொல்ல முடியாத வார்த்தைகளை. நீ எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன், மொத்தமா இவ்வளவு இருக்கும் எடுத்துக்கிட்டு நான் இதே கமிஷனர் அலுவலகத்துல உங்க மேல புகார் கொடுத்தா அப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்படி பேசுறாங்க எங்க குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம். அவர் கட்சி அவர் கண்டிக்கல. இப்ப அவர் மேல இதுக்கு ஒரு வழக்க பதிவு பண்ணி விசாரிங்க, என்னன்னு கேட்க நான் கொண்டு கொடுக்கட்டுமா? நான் இதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் போடட்டுமா? எப்படி எழுதியிருக்காங்கன்னு சமூகத்துக்கு காட்டலாமா? சொல்லுங்க. அதை நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா வச்சுக்க, இவர் பேயாம பேசுறாரு, உன் புள்ள பேசும்போது இந்த மாதிரி பேசாதீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாரு. பொன்ராஜ்